ஹலோ காய்ஸ், மதுரை மட்டன் கோலா உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் போட்டு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் நல்லா சாப் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதங்கட்டும். அது கூடவே கருவேப்பிலையும் புதினாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அது வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளி அரைச்சதையும் சேர்த்து வதக்கிட்டு நமக்கு தேவையான அளவு மஞ்சள், குழம்பு மிளகாத்தூள், மட்டன் மசாலா தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். அந்த வதங்கிக்கிட்டு இருக்கிற சைட்லேயே வந்துட்டு நம்ம ஒரு ஜாரில் 1 ஸ்பூன் சோம்பு, அரை மூடி தேங்காய், 5 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, அரை இன்ச் இஞ்சி இதெல்லாம் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அந்த சைடு வந்துட்டு மசாலாஸ் நல்லா வதங்கிருச்சா அப்படின்னு பார்த்துட்டு வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருந்துச்சுன்னா அந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து இந்த மசாலாஸ் கூட ஆட் பண்ணிக்கணும். அந்த ஜாரில் இருக்கிறதே கொஞ்சம் தண்ணி வரும். அந்த தண்ணியுமே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி இதிலே ஊற்றிடலாம். இது கூடவே வந்துட்டு மட்டன் எலும்பு சூப் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்ற பட்சத்தில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இதை ஒரு 50 ரூபாய்க்கு எலும்பு வாங்கினோம் அப்படின்னா நமக்கு நல்ல சூப் கிடச்சிரும். ஸோ அந்த சூப்பை வேக வச்சு எடுத்த தண்ணியை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம உருட்டி வச்சுருந்த மட்டன் கோலா உருண்டையை வந்துட்டு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் கிளற வேண்டாம். இதுக்கப்புறம் 2 விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான மதுரை ஸ்டைல் மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிரும். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு சண்டே, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க.